வணக்கங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும், லஞ்ச் பாக்ஸும் என்னன்னு பார்த்துடலாங்க. இன்னைக்கு வந்து தேங்காய் பால் புலாவ் பண்ண போறேங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேங்க. அ ஒரு வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பட்டை வகைகள், எல்லாம் அரிசி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேங்க. இப்போ குக்கர் அடுப்புல வச்சுட்டு, ஆயிலும் நெய்யும் விட்டுக்கலாம். அதுல வந்து இப்போ நம்ம ஆயிலும் நெய்யும் காஞ்ச உடனே நம்ம இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு அது ஃப்ரை ஆன உடனே நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ தேங்காய் பால் சாதம்ன்றதால ஆனியனை வந்து நம்ம நல்லா ப்ரௌன் கலராலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா அது மாறுற வரைக்கும், கண்ணாடி பதம்னுவாங்கல்ல, அந்த அளவுக்கு மாறுற வரைக்கும் வதக்குனா போதும். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நானு காரத்துக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சதுல வந்து 3 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன் காரத்துக்காக. இஞ்சி பூண்டு 3 பச்சை மிளகாய், அது 3யும் நல்லா மையா அரைச்சி வச்சிருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா நெய் சாதம் போல இருக்குங்க. அதான் நெய் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். காரம் வந்து நம்ம பச்சை மிளகாவா போட்டோன்னா பசங்க வாயில படுன்றதுக்காக நான் மிக்சியில் அரைச்சிட்டு இருக்கேங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி 2யும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிட்டோம்னா நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வதங்கின பிறகு தக்காளியை வந்து நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு தக்காளி சும்மா ஒரு புளிப்புக்காக போட்டிருக்கேங்க. ஒன்றே ஒன்று போட்டால் போதும். அதையும் போட்டு இதில் வதக்கிக்கலாம். அது ரொம்ப தக்காளி குழையிற அளவுக்கு வதக்க வேண்டாம். சும்மா அப்படி போட்டு வதக்கிட்டு அப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக நான் தக்காளியை போட்டுட்டு உப்பையும் சேர்த்துக்கிறேன். நான் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர்ல 2 டம்ளர் தேங்காய் பால், மீதி 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. ஃபுல்லா நம்ம தேங்காய் பாலே ஊற்றுனோன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அதனால 2 டம்ளர் தேங்காய் பாலும் 2 டம்ளர் தண்ணியும் எடுத்து வச்சிருக்கேன் நான். அரிசியை 2 டம்ளர் எடுத்து ஊற வச்சிருக்கேன் நான். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் ஊற்றுனேங்க. அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா இருந்தது. அரை டம்ளருக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நான். இப்போ 2.5 டம்ளர் தேங்காய் பால், 1.5 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி ஊற்றிருக்கேங்க. ஊற்றி அது இப்போ நம்ம உப்பு கரெக்டாக இருக்கா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி உப்பு இருந்தால் தான் நம்ம அரிசி போட்டு எல்லாம் கொதிச்சு வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு அரிசியை போட்டுடலாம். நான் வந்து ஒரு 5-10 நிமிஷம் அரிசி ஊற வச்சேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதும். ஏன்னா நம்ம அரிசியை ஊற வச்சிருக்கோன்றதுனால 2 விசில் வந்ததும் குக்கரை மூடிட்டு விசில் போட்டுடலாம். விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியா தேங்காய் பால் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்காக சைட் டிஷ் வந்து சோயா சங்க்ஸை ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறேன். மசாலா போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சோயா சங்க்ஸ் ரெடி ஆன உடனே நம்ம அடுத்தது கிச்சடி, ரவா கிச்சடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்றத பார்க்கலாம், எப்படி செய்கிறோன்றத பார்க்கலாம். இப்போது வெங்காயம், இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ரவையை வந்து வானலியில் 1 ஸ்பூன் நெய் விட்டு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துட்டு வானலியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிச்சுக்கலாம். கடுகு தாளிச்சிட்டு பச்சை மிளகா, வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த வானலியில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
புதினா இருந்தாலும் போடலாம். நான் புதினா போடல. புதினா போட்டா இன்னும் வாசனையா நல்லா இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் போட்டுட்டு அடுத்து ஆனியன் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். ஒன்னொன்னா அது அடுத்தடுத்ததா சேர்த்துட்டு வதக்கிடலாம். கேரட்டும் பீன்ஸும் சேர்த்த அப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா அது வேகறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம டைம் கொடுத்தாதான் எண்ணெயிலே நல்லா கேரட்டும் பீன்ஸும் வெந்து வந்துடும். ஆனா கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்தாதான் நம்ம கிச்சடியில சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்டா நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் நம்ம. உப்பையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டோம்னா காயில பீன்ஸ் கேரட்ல நல்லா உப்பு பிடிச்சு நல்லா வெந்து வரும். இப்போ அடுத்து தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கிச்சடி சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குங்க. அதோட நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டோம் நம்ம. இப்போ அதுக்கு நான் வந்து 1 பங்கு ரவை, ஒரு கிண்ணத்துல ரவை எடுத்து வச்சிருக்கேங்க. அந்த கிண்ணத்தோட அளவுலயே நானு 3 பங்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டு நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்ல காரமா வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஆனா அது சேர்த்துக்கல. ரொம்ப காரம் வேணாம், கரெக்டான காரம் போதும்னு 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் வதங்கினதும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிட்டில்ல தண்ணி சூடு பண்ணி வச்சிருந்தேங்க. அதனால சூடாவே ஊத்திட்டேன் நானு. தண்ணி கொதிச்சிடுச்சு உடனே எனக்கு. இப்போ நம்ம ரவையை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கட்டிப்படாம ரவையை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறி மெதுவா சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கிச்சடி ரெடி ஆயிடும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்க, ரொம்ப நல்லா